எல்லாருக்கும் என்னோட அன்பான வணக்கம். இன்றைக்கி சாந்தி கிச்சனில் என்ன பண்ண போகிறோன்னா சேமியா கிச்சடி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடானோடனே ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் உருகுனோடனே ஒரு 20 முந்திரி பருப்பு போட்டு பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். முந்திரி பருப்பு பொன்னிறமாக வந்தோடனே வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். திருப்பி அதே கடாயில் ஒரு 150 கிராம் ஒயிட் சேமியா போட்டு லைட்டாக வறுத்துக்கலாம். சேமியாவை நல்லா வறுத்ததுக்கப்புறமா அதையும் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ ஒரு கடாயை வச்சு அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானோடனே ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சோடனே ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். போட்டு கருவேப்பிலை 2 கொத்து உருவி போட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். பொடிசாக கட் பண்ண இஞ்சி ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். 10 பீன்ஸ் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு பெரிய கேரட்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டையும் போட்டு நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கேரட்டும் பீன்ஸும் பச்சை வாடை போயிடுச்சு. நம்ம ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். அது ஒரு 300 மில்லி இருக்கும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்ச சேமியாவை இதில் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். சேமியா வெந்து நல்லா தண்ணி வத்துற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். தேவையான அளவு உப்பை போட்டு கலந்து விட்டுக்கலாம். கடைசியாக நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்ச முந்திரியை இதோட போட்டு கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் ஒரு அரை லெமனை புழிஞ்சு கலந்துக்கோங்க. அவ்வளோதாங்க, சேமியா கிச்சடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் செய்யலாம், நைட்டு டின்னருக்கும் இதை செஞ்சு கொடுக்கலாம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.